கேரட். இதில் கலர் இருக்குது, அதனால் நம்ம கலர் போட வேண்டாம். இல்லாட்டினா வந்து குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் தான் இருக்கும். இது கேரட்டே நல்லா கலராக இருக்குது, அதனால் நம்ம வந்து சும்மா தான் பண்ணுறோம். இந்த கேரட் கலர் மட்டும்தான் இருக்குது இதில். இங்கே அது மேலே வந்து இது பாதாம் பருப்பு கூட கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம், இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மில்க் மீடு உடைச்சதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கணும். பக்கம் இருக்கிறத எடுத்துக்கணும். பாதி மில்க் மேட் ஊற்றிட்டு ஒரு 50 கிராம் ஜீனி போதும், தேவையில்லை. இது மேலே நீங்கள் வந்து இது பாதாம் பருப்பு நீங்கள் ஊற வச்சது துருகி போட்டுக்கிட்டாலும் சரி, சும்மா போட்டுக்கிட்டாலும், பிஸ்தா பருப்பு எது வேணாலும் நீங்கள் துருகி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஜீனி பாவு கலந்துருச்சுக்க இதை ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பில் ஒரு பவுலில் ஊற்றி உள்ளே வச்சுருவோம். அப்போ ஆறிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இதில் மேலே வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து உள்ளே வச்சு எடுத்து பார்ப்போம். நல்லா கூலிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சீக்கிரம் குடிச்சிடலாம். வெயிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. எதாக இருந்தாலும் உள்ளே கூலாக போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்ப்போம். நம்ம